Yo guys, welcome back to another video. So, நாங்கள் இன்றைக்கு வந்து the perfume ஸ்டோரில் இருக்கோம். ஸோ the perfume ஸ்டோர் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 10 இயர்ஸ் ஆக 10 போகுது. years ஆகுது. ஸோ எங்களோட ஈகிறாரு உங்களோட பேர் எப்படி? உசேஃபா. ருசைஃபா. உங்களோட ஊர்? நான் வந்து இங்கே தான் மைர் பிளேஸ் ஹேவ்லக் ரோட். ஓகே. ஸோ கொழும்பு தான். கிளம்பு. பிஸ்னஸ் ஃபீல்ட் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகினா உங்களுக்கு? இன்ட்ரடியூஸ் ஆகிறேன்னா ப்ரோ நான் சின்னதுலேருந்து அந்த பர்ஃப்யூம் சைடுக்கு அது இது கொஞ்சம் அத்தர் அது இதுமாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த நேரம் நான் அதை யூஸ் பண்ணி கொண்டு தான் இருப்பேன். இப்போ கொஞ்ச நாள் ஒரு கம்பெனி ஒன்றில் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் ஒரு 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் நானோட ஃபோன் ஷாப் வந்துச்சு. அதுக்கு அவர்கிட்ட கடைக்கு எடுத்தார் வேலைக்கு எடுத்து அதுக்கப்புறம் ப்ரோ நான் கடையில் ஒரு சின்ன இதில் வந்து இந்த பாடி ஸ்ப்ரே அது இதெல்லாம் கொஞ்சம் விற்று கொண்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். மொபைல் ஷாப்லையா? மொபைல் ஷாப் ஒரு சின்ன ரெக்கவுண்ட் மாதிரி இருந்துச்சு. அதில் வச்சு வார ஆட்களுக்கு அதில் ஸ்டார்ட் பண்ணேன் தான். அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா எடுத்து அதுக்கப்புறம் பிராண்டட் பர்ஃப்யூம்ஸுக்கு கொஞ்சம் மேலே. அப்போ அந்த நான் ஸ்டார்ட் பண்ணுற காலத்தில் எனக்கு தெரிஞ்சதுக்கு இங்கே 2 ஷோரூம்ஸ் தான் இருந்துச்சு ஸ்ரீலங்காவில். எல்லாம் இருந்தாங்க. பர்ஃப்யூம்ஸ் வந்து கலெக்டர்ஸ் இருக்காங்க, அடிக்டர்ஸ். அவங்க வந்து எப்படின்னா சில பர்ஃப்யூம்களை வாங்கி வச்சு அழகு பார்ப்பாங்க. கலெக்ஷன் சரியா. அந்த ஆட்கள் நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு சரியான பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இடம் நீஷ் பர்ஃப்யூம்ஸ் அதெல்லாம் கிடைக்கல. அதெல்லாம் நான் இங்கே வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரீ ஆர்டர்ஸுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம இப்போ 2 கடை இருக்கு. இன்னொரு அவுட்லெட் ஒன்று இன்ஷால்லா இன்னொரு 1 or 2 monthsல இன்ஷால்லா அதுவும் வந்துடும். மற்றபடி இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னு சொன்னால் எனக்கு நிறைய பேர் அதில் மாஷால்லான்னு சொல்லி நல்ல வெல்கம் ஒன்று இருந்துச்சு. அதில் பாவிச்ச பர்ஃப்யூம் சரி தானே. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்குது பர்ஃப்யூம் ஒன்று. அந்த பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வந்து செட் ஆகுது இல்லை. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை வந்து இங்கே கொண்டு வந்து விற்கலும். இப்போ அந்த பர்ஃப்யூம் வந்து வேறொரு ஆள் வந்து அந்த பர்ஃப்யூம் பாவிக்கிறவராக இருப்பார். அப்போ இங்கே கொண்டு வந்து அதை வச்சேன்னு சொன்னால் ஒரு 20-30% டிஸ்கவுண்ட்ல அதை அவருக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். ரைட். ஸோ அப்படியே நீங்க அந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் ஒன்றும் இருக்கு. ரைட், ஓகே. அது கொஞ்சம் நியூ ஆப்ஷன். நியூ ஆப்ஷன் யாருமே செஞ்சில்லை இது வரைக்கும். அப்போ நிறைய பேர் வந்து இப்போ நான் பாவிச்சது வந்து அது எப்படி எனக்கு வந்துச்சுன்னு ஐடியாஸ் வந்து நான் பாவிச்ச டெஸ்டர் நான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ் இருக்குது தானே. பதைங்க நீங்கள் நான் வச்சிருக்க போக்கில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து அதை தான் சொல்லி எடுத்துகிட்டு போவான். அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டிஸ்கவுண்ட் கொடுக்க. அதே மாதிரி தான் நான் இப்போ அந்த ஐடியாலே தான் நான் அதையும் ஸ்டார்ட் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இந்தியோட 2 months அது ஸ்டார்ட் பண்ணி அது அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் போயிட்டு கொண்டிருக்கு. இப்போ இதில் வந்து மெயினாக ப்ரோ என்கிட்ட வந்து ஸ்ரீலங்காவில் நிறைய இடத்துல இல்லாத பிராண்ட் நீஷ் பர்ஃப்யூம்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. நிறைய பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. இந்த பிராண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் எடுக்க இல்லாத பிராண்ட்ஸ் சில பிராண்ட்ஸ் இருக்குது. நான் ப்ரீ ஆர்டர்ஸ்க்கும் கொண்டு கொடுப்பேன். ஃப்ரெண்டு சொன்ன என் கஸ்டமர் உண்டு ரிஷிதான்னு சொல்லி. அவர் வந்து ப்ரோ எனக்கு சரியானமாக ஹெல்ப் பண்ணார். இதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா அவர் பர்ச்சேசிங்கில் வந்து அவர் கிஃப்ட் கொடுக்குறேன்டாலும் இந்த பெர்ஃப்யூம் தான் வாங்குவார். எண்ட் ஆஃப் த இயர் வந்து அவர் வந்து அவரோட பெரிய ரிச் க்ளோத்திங்னு சொல்லி பெரிய அவரோட கார்மெண்ட்ஸ் ஒன்று இருக்குது. அதில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பெர்ஃப்யூம் அது இது கிஃப்ட் அதுவரை தான் கொடுப்பார். எண்ட் ஆஃப் த இயர் வந்து அவர் எனக்கு பெரிய ஆர்டர் ஒன்று தருவார். அந்த இதில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி நிறைய அவங்களுக்கு தெரியுமா ராயல் பர்கர்னு சொல்லி அமீர் நான் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கார் மிஸ்டர் கொத்துன். அவெல்லாம் பேச்சால் அது இதில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ கேண்டி பிரான்ச் ஓப்பன் பண்ண போக்குலேயும் அவங்க வந்து எனக்கு அங்கே வந்து மெயினாக இதை இப்படி செய்யன்னு சொல்லி அமீனானாவும் விராஜும் அங்கே வந்து அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. மற்றது என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என் பார்ட்னர் ஆள் இருக்கார். அவரும் புத்திஸ்ட் தான். நல்லபடி என் புதிய லாயர் உண்டு. அவரோட கண்டெக்ட்ஸ் நிறைய எனக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட துவாக்கள் அது இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஒரு சின்ன இதோன்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நிறைய சப்போர்ட் மற்ற கஸ்டமர்ஸ் மாதிரி எல்லாமே இப்போ மெயினாக வந்து ப்ரோ நிறைய இடத்துல வந்து சீப்பான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ நான் கிட்டத்தில் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சேன். ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சீப்பான ப்ராடக்ட்ஸ். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 85,000 அந்த ப்ராடக்ட் வேல்யூ அவங்க வந்து ஒரு 50-60,000 விற்பாங்க. பார்த்தா அது வந்து ப்ராடக்ட் வந்து ஃபேக்காக இருக்கும். இப்போ கிட்டத்தில் ஒரு எனக்கு ப்ளூ டிஷனல் ஒன்று மாறிச்சு பிராண்டட் பர்ஃப்யூம் உண்டு. என்கிட்ட வந்து அது 65,500. அவர் எடுத்திருக்காரு 42,000க்கு இங்கே ஸ்ரீலங்காலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க. பார்த்தா அது ஃபேக். அப்போ என்கிட்ட அவர் அந்த செகண்ட் இதுக்கு அவருக்கு ஸ்மெல் செட் ஆகலான்னு கொண்டு வந்தார் விற்கிறது. ஆனால் அது பார்த்தோன்னே பிடிச்சினா இது ஃபேக் உண்டு தையில கை வச்சுட்டாரு. நிறைய பேர் உங்களோட வந்து சப்போர்ட்டிவ் ஜோனில் நிறைய பேர் இருந்தானே சொன்னேன். ஸோ ஒரு நெட்வொர்க் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு பிஸ்னஸுக்கு அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவ் நெட்வொர்க் உண்டு அமைச்சு. அது வந்து எங்களுக்கு வந்து 100% என் இதில் சொன்னோன்னா 100% அது கட்டாயம் தேவை. எங்களோட ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு முக்கியமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த மூலமாக தான் எல்லாத்துக்கும் எனக்கு லிங்க் பரவிச்சு. மெயினாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் வாய்க்கு போயிட்டு இங்கே போனால் ஒரு நல்ல வேல்யூவுக்கு உனக்கு கொடுக்குற கேஷு உனக்கு
நல்ல ப்ராடக்டாக எனக்கு எடுத்துக்கொள்ளையிலும் நம்பிக்கையாக போயிலும் 10 இயர்ஸ் இதோட ப்ரோ என்ன இது அக்டோபர் வந்து 10 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சதுக்கு 1-2 ஃபீட்பேக் பேட் ஃபீட்பேக் தவிர மற்றது எல்லாமே 100% என்னோட வெப்சைட்டுக்கு போன வேணும் எல்லாமே 5 ஸ்டாரோட கொடுத்துருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். மற்றது ப்ரோ இப்போ ஆட்கள் கொடுக்குற கேஷுக்கு நான் அதே அந்த 100% ஒரிஜினல் ஒத்தன்டிக்காக கொடுத்துட்டோன்னு சொன்னா ப்ரோ ஒரு நாள் நாங்கள் கீழே போக மாட்டோம். கண்டிப்பா. ஸோ அப்போ அதுதான் சுட்டிங்கன்னா இப்போ தேர்ட் பிரான்ச் இன்ஷால்லா ஓப்பன் பண்ண போகிறோம். இல்லாட்டி அந்த மாதிரி தேர்ட் பிரான்ச் ஒரு நாள் ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னால் இது நாங்கள் செய்கிற விஷயத்த வந்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் லோயலாக கொடுத்துருந்தால் ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி எல்லாம் பர்ஃபெக்டாக அமையும். தேடிவார் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரா சொல்லி உங்களுக்கு எத்தனை ஏஜ்? எனக்கு ப்ரோ 26 பிஸ்னஸுக்கு ஸ்டார்ட் ஆகல. அது மூலம் ஒரு 7 இயர்ஸ் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். நல்ல நான் வரைக்கும் எனக்கு ஒரு 7,000 தான் ஸ்டார்டிங் சேலரி பேசிக் சேலரி. 7 இயர்ஸ் வரக்காட்டியும் எனக்கு 6,000 தான் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி. ஸ்கூல் ட்ராப் பண்ணப்போ ஸ்கூல்னா ப்ரோ கிரேட் 6ல நான் ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மദ്രസா அதுக்கப்புறம் ப்ரோ மദ്രസா வந்து நின்று தான் நான் ஜாபுக்கு வாப்போட ஒர்க் பண்ணேன் கொஞ்சம் நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். அதுக்கப்புறம் வேறு லாஜிஸ்டிக் கம்பெனி ஒன்றில் 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். இப்போ கடைசியாக நான் வேலை அந்த கம்பெனிலேருந்து லீவ் ஆக போக்கில் 13,000 தான் என்னோட பேசிக் சேலரி. சாதாரணமாக கஷ்டப்பட்டிருக்கேன். நான் ஒரு 200 ரூபீஸ் ப்ராஃபிட்டுக்கு பாடி ஸ்ப்ரேல வந்து ஒரு 200 தான் கிடைக்கும். இங்கேருந்து நான் வரைக்கும் நான் மாலபைக்கு போயிட்டு நான் அதை டெலிவரி பண்ணுறேன் பஸ்ஸில் பைக்கில். அதை நான் பைக் ஒன்று இந்த வேலை செஞ்செல்லாம் கொஞ்சம் செய்த சல்லியில் பைக் ஒன்று எடுத்தேன். அது 200 ரூபீஸ் தான். அதுவும் சரியாக இந்த கஸ்டமரை வச்சுக்கொள்ளணும்னு சொல்கிற இதில் தான் நான் அந்த மாதிரி போனேன். அந்த டைமில் சரியான மாதிரி கஷ்டப்பட்டேன். அந்த கஸ்டமர் பேஸ் உருவாக்கணும். இப்போ ஏஜ் இப்படியோட 36 மாஷா அல்லாஹ். ஸோ 36 ஏஜுக்குள்ள இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் என்ன சார் பெரிய ஹட்டை சரிங்களா? கொரோனா டைமில் எப்படின்னு சொன்னால் கொரோனாக்கு முதல்ல நான் பெரிய ஷிப்மெண்ட் ஒன்று போட்டேன். கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட வேல்யூ ஆனது. லாக்டவுன் வந்தோடனே எல்லாம் முடிஞ்சு கஸ்டம் கிளியர் பண்ண இல்லாமல் எல்லாம் அந்த பெர்ஃப்யூம் வந்து ஒரு கூல் அந்த பெர்சன்டேஜ் ஒன்று இருக்கு. அந்த செல்சியஸ் இதில் தான் இருக்கணும். அது ஹீட்டில் இருந்துச்சுன்னா ஒன்றும் எடுக்கலாம். அது வந்து ஒரு 1 இயராக அந்த இதுக்கே இருந்து கஸ்டம் கட்டுறதுக்குள்ளே இல்லை கஸ்டம் யார்டில் அவங்களோட ஸ்டோரேஜ் தான் அதில் வந்து நிறைய அதே மாதிரி ஒரு 3 ஷிப்மெண்ட் மாதிரி அப்படியே சீஸ் ஆகிட்டு சொன்னால் அதை எடுக்கல வித்தன்னு சொன்னால் ப்ரோ பெர்ஃப்யூம்ட குவாலிட்டி இல்லை யாரும் பேமெண்ட் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணி முடிஞ்சு ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் தான் பே பண்ணிடுச்சு. அந்த டைமில் வந்து நான் நிறைய சரானமாக கஷ்டப்பட்டு எல்லாம் நான் நினச்சேன் மூடிட்டு போவாருன்னு தான் நினச்சி கொண்டு நான் என்ன செஞ்சேன் என்ன சரி செய்யலும். அப்போ இன்னொரு ஸ்டார்ட் அதுல இருந்து நீங்கள் சம்டைம்ஸ் வந்து எங்களுக்கு மந்த்லி வர இன்கமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அடுத்த ஷிப்மெண்ட்டுக்கு போட்ட டைம் அந்த மாதிரி தான். ஸோ அதில் இப்போ அது 1 மந்த் டேல என்னென்றால் கொரோனான்ற வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் புரட்டி வாங்கினேன். ஸோ அதில் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பெரிய ட்ராப் ஆகிடும் சரி அடிபட்ட அந்த மாதிரி. அண்ட் அதில் இருந்து நீங்கள் லேர்ன் பண்ண என்ன விஷயம் ப்ரோ? நான் மெயினாக லேர்ன் பண்ணது என்னன்னு சொன்னால் எங்களோட ஒரு ப்ராடக்டை வந்து நாங்கள் எடுக்க போகல ப்ரோ எங்களோட முழு இதையும் அதில் போடக்கூடாது. சரி ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு எந்த அளவு இப்போ எனக்கு அந்த அந்த நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து அப்படி தண்ணியில் போனாலும் இன்னொருக்கு எலும்பி வாரத்துக்கு உண்டான கெப்பாசிட்டியை வச்சு கொண்டு தான் மற்ற ப்ராடக்டை எடுக்கணும். அந்த அப்படி தான் நான் இப்போ செஞ்சு கொண்டு போகிறேன். 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹோல்டில் ரைட். ஓகே, இங்கே விழுந்தா டக்குன்னு இதை வச்சு ஸ்டேபிள் ஆகிடும். கிரேட். ஓகே, ஸோ லைஃப்ல நீங்க குட் அட்வைஸ் ஒன்று கேட்டிருக்கீங்களா? குட் அட்வைஸ் என்னன்னு சொன்னா இப்போ நான் சொல்ல பிஸ்னஸ் செய்ய போகல சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஆட்களுக்கு வந்து சில நேரத்துக்கு வந்து போய் சொல்லுவார். ப்ராடக்டை பற்றி எந்த இது வந்தாலும் ஒரு ப்ராடக்ட் எடுத்தேன்னு சொன்னப்போ இதை பார்த்து உண்மையாக சொல்லிடுங்க கஸ்டமர். இதுதான் ப்ராடக்ட், இங்கே இதுதான் வந்துச்சு, இதுதான் ப்ராடக்ட் சரியா அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும். இது வந்து மெயினாக நான் படித்தது. பொய்யை சொல்லிட்டு ப்ரோ என்ன சார் ஒரு இதில் நாங்கள் மாட்டிக்கொண்டோம்னு சொன்னால் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு வளர்த்த அப்படி எல்லாம் போயிடும். மெயின் அட்வைஸ் ஆகித்தான் நான் ஒரு ஆள்கிட்ட இருந்து எடுத்தது. இதை எப்பயும் நீ உண்மையாரி பிஸ்னஸில் உண்மையாரி இதுதான் உண்மை. அப்போ என்ன சரி அதில் ஒரு இதாக இருந்தாலும் ப்ரோ ரைட் இதுதான் எங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது, இதுதான் நாங்கள் செஞ்சோம், இந்த வரைக்கும் ஒத்தன்டிசிட்டி இது அவங்களோட ப்ராடக்டை வந்து எங்கால எடுத்தீங்க எல்லாமே இருக்கு எங்களுக்கு. அப்போ அந்த உண்மையால ப்ரோ இப்போ அவரும் வந்து எங்களுக்கு கண்டினியூவாக எங்கள்கிட்டயே பர்ச்சேஸ் பண்ணுற இதுதான் இருக்குது. இந்த அளவு நான் வளர்த்தது வந்து அந்த இதில் ஆல்மோஸ்ட் 10 இயர் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணி போகிறோம். ஸோ 10 இயருக்கும் நிறைய ஸ்டார்ஸ் வந்து வந்திக்கும் போயிருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்க சொல்லிக்கு உங்களுக்கு யார் சரி அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் சைட்டில் இப்போ நீங்கள் சிங்கிள் டிரெக்டராகவே இதை ரன் பண்ணுற. ஸோ இந்த பிஸ்னஸுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளான அப்படி உங்களோட நின்று சப்போர்ட்டிவாக நின்று செஞ்சு போகிற யார் சைட் ஸ்டாஃப் மென்ஷன் பண்ணுறேன்? ஸ்டாஃப்னு சொன்னேன்னு சொன்னால் இந்த நெக்ஸ்ட் மேக் இருக்கிறது வந்து மெயினாக எல்லாம்
ஸ்டாஃப் மாறும் கேண்டியில் ஒரு ஆள் இருக்கார் அப்துல்லாட்டு. அவர் வந்து அந்த பிரான்ச்சை ஃபுல்லாக அவரே தான் ஹேண்டில் பண்ணுறாரு. எப்படியும் ஒன்ஸ் அ மந்த் தான் அங்கே போவேன். வீட்டெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. இங்கே சஃப்ரான் ஒரு ஆள் இருக்காரு, மற்ற ஆதில்னு ஒரு ஆள் இருக்காரு. எல்லாமே மெயினாக வந்து இங்கே சஃப்ரான் தான் இதை பார்த்து கொள்வார். இங்கே ஷசான்னு ஒரு ஆள் இருக்கார். இப்போ 3-4 ஸ்டாஃப் மாதிரி இருக்கான். சில இப்போ அடுத்த பிரான்ச்சுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டாஃப் மார்க் எடுத்துக்கொள்ளணும். எல்லா சைட்லேயும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ப்ரோ எனக்கு என்ன சொன்னால் நாங்கள் அவங்களுக்கு சரியாக செஞ்சோன்னு சொன்னோம் ப்ரோ. அவங்களுக்கு நான் இது வரைக்கும் ஒரு குறைபாடும் செஞ்சில்லை. தின்றண்டாலும் ப்ரோ நான் தின்றதை தான் அவங்களும் கொடுப்பேன். இப்போ சரி தின்றண்டாலும் அவங்களுக்கு எல்லாம் ஸ்டாஃப் மாதிரி கேட்டால் தெரியுமா அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு கவனிக்க என்ன மைண்ட் சொல்லி. ஆஸ் அ ஃபவுண்டர் நீங்கள் எப்படி ஸ்டாஃபை ட்ரீட் பண்ணுற அப்படின்னு ஒன்றும் தேவையில்லை. அவங்களுக்கு நாங்கள் இறக்கமாக பேசினாலே போதும். அவங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகள் என்ன இருக்கலாம் சரியா, அவங்கள இதை வச்சு போட்டு எங்களுக்கு விரட்டுற இது இல்லை. அந்த பிரச்சனை ரைட், அதுக்கு என்ன சொல்யூஷன் உட்காந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பெய்க்கு இப்போ ஒரு 1 மந்த்தும் இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஸ்டாஃப் ஒன்று இருந்தார். அவர்டையும் பெரிய பிரச்சனை உண்டு. ஜாப்பை ரிசைன் பண்ணுறது வந்தார். உட்கார வச்சு 1 வீக் லீவ் கொடுத்தார் வித் சேலரி. 5 டேஸ் கேட்டார், 7 டேஸ் எடு வித் சேலரி சரியா. ஜாப்பை அந்த மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணேன்னு சொன்னால் ப்ரோ, சகோதரமாக ஹேண்டில் பண்ணேன்னு சொன்னால் சில விஷயங்கள் இருக்கு அவங்கள வந்து நாங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். பட் எல்லா விஷயங்கள்லையும் இல்லை. சில விஷயங்கள் வந்து அப்போ தான் அவங்க எங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்டை தருவாங்க. அடுத்து வந்து அவங்களும் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய. நீங்கள் அவங்க அந்த மாதிரி இடத்துலேயும் தான் நீங்கள் வந்து கட்டாயம். ஸோ அவங்க அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு நாளைக்கு வாரண்ட் சென்றால், ஸோ ஆஸ் எம்ப்ளாயர் அந்த மாதிரி எப்படி ஒரு ஃபவுண்டருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், எப்படி ஒரு மேனேஜருக்கு, எப்படி ஒரு கோ ஃபவுண்டருக்கு எப்படி நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். வி ஹாவ் டு லேர்ன் பை ப்ராக்டிக்கல். எங்களை போய்ட்டு புக் எடுத்து எங்களுக்கு படிச்சேன்னு சொல்லி அது ஒன்றும் நடக்க போகல. ஸோ எம்ப்ளாயின்னு சொல்லிக்கு நிறைய விஷயம் நாங்கள் லேர்ன் பண்ணி தான் வரோம். அவங்க வந்து ப்ரோ இப்படி தான். இப்போ எங்களுக்கு ஒரு அவங்க வந்து இப்போ என்ன இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வரேன்னு சொன்னால் இருக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு யாரும் தெரியாமல் இப்போ புதுசாக ஒரு ஸ்டாஃப் வந்தாலும் என்ன சரி ஒரு இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஆகுதோ களவோ கீழே போய் ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சது. அந்த அவங்கள விரட்ட போகிறதும் இல்லை சரி. அது அவங்க செஞ்சு அவங்க வந்து பார்த்துக்கலாம் அல்லோட. ஆனால் அந்த அளவுக்கு யாரும் அப்படி இல்லை. என்னத்தான் இருந்தாலும் நாங்களும் சொல்லியிருக்கேன், நீ உனக்கு என்ன சரி பிரச்சனையா ஓப்பனாக பேசு, எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நீ வந்து எனக்கு ஓப்பனாக சொல்லு, இதுதான் பிரச்சனை. இப்போ என்ன சரி சாமான் உடைச்சா பாட்டில் ஓப்பனாக சொல்லு, விஷயம் முடிஞ்சு. அப்போ அவங்க வந்து ப்ரோ என்ன சார் ஒரு பிள்ளை நடந்தாலும் நேராக டிரெக்டாக வந்து சொல்லுவான், போஸ் இப்படி ஒன்று ஆகிடுச்சு என்ன செய்வோம், அடுத்த ஸ்டெப் என்ன. இதுதான் ப்ரோ நான் இவங்கள்ட்ட வளர்த்து வச்சது. நாங்கள் இன்னும் அதை பேசுறதுக்குரிய ஸ்டாண்டர்டில் நாங்கள் இன்னும் வரல. என்னென்னால் வி ஜஸ்ட் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க நிறைய ஃபவுண்டர்ஸோட. ஸோ ஐ மீட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் டாக் வித் தெம். ஸோ அதில் சுட்டி நாங்கள் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட நிறைய விஷயம் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வி ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் உங்களோட கலெக்ஷன்ஸை பற்றி பேசலையே சரியா, இதில் எக்ஸ்பென்சிவான என்ன சரிக்குதா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ப்ரோ இதுதான். இப்போ இது வந்து க்ரீட் அவென்டர்ஸ். இதுதான் இந்த பெர்ஃப்யூம் வந்து கிங் ஆஃப் பெர்ஃப்யூம்டுவாங்க. இதுதான் வேர்ல்ட்லே கொஞ்சம் ஃபேமஸான எக்ஸ்பென்சிவ் பெர்ஃப்யூம். இது வந்து ப்ரோ நான் வந்து 125,000 நான் இங்கே விற்கிறேன். இந்த இது வந்து 1,25,000 1,25,000 பாட்டில். ஓகே சரி ப்ரோ. இது வந்து நான் ப்ரீ ஆர்டர் பண்ணி தான் நிறைய எடுத்துகிட்டு வர்றது. இதுதான் மெயின். இதில் மற்ற நிறைய நீஷ் பெர்ஃப்யூம் இருக்கு. 2 லட்சம் 3 லட்சம் அப்படி. இதில் நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு என்ன தானே கண்டெய்னர் கொரோனா டைமில் கண்டெய்னர் இதாயிரம் சரியா ஃப்ரீஸ் ஆயிரம் சரி, அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸும் இருந்தாக்குள்ள இதில் இல்லை இதில் இருக்கல ப்ரோ. இல்லை இது வந்துன்னா ப்ரீ ஆர்டர்ஸ் மட்டும் தான் கொண்டு வரும். ஓகே 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 சார். என்ன ப்ரோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பெர்ஃப்யூம். மற்றது இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்காங்க ப்ரோ. ஸ்ரீலங்கா இப்போ இன்னொரு 2 டேஸில் இன்னொரு பர்த்டேக்கு இன்னொரு ஆர்டர் வந்துருக்கேன். எனக்கு செஞ்சிருக்கிறது வந்து க்ரீட் அவென்டர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் எனக்கிட்ட மட்டும் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சது. இன்னொரு ஷோரூம்ஸ் இருந்துச்சு, அது மூடிட்டாங்க போல. இது நான் கொண்டு வரது மெயினாக நான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அப்படின்னா மிச்சம் பெர்ஃப்யூமை பற்றி தெரிஞ்ச ஆளுக்கு மிச்சம் பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சம் நோட் இல்லை தானே. இப்போ எங்களை போகிறனாலும் எங்களுக்கு என்னது சரியா அந்த மாதிரி. ஸோ அந்த பெர்ஃப்யூம் ஃபேவரட்டான ஆள் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா பிராண்டையும் வந்து அவங்க நல்லா மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க மைண்டில். ஸோ அந்த மாதிரி என்னென்ன பிராண்ட் வந்து நல்லா வேர்ல்டில் பாப்புலர் ஆகிக்கிறேன். வேர்ல்டில் ப்ரோ பாப்புலரான க்ரீட் இருக்கு. மற்றது இப்போ வேற வெர்சாச்சி பிராண்ட்ஸ் இருக்கு, ஜர்ஜ் ஆஃப்னு இருக்கு, அதுதான் நீஷ் பெர்ஃப்யூம். வேற சிகே எல்லா பிராண்ட்ஸும் இருக்கு எனக்கு. சில எம்போரியோ அர்மானி, ஹியூகோ பாஸ், டால்சே அண்ட் கபானா, மோண்ட் பிளாங்க் எல்லா பிராண்ட்ஸும் என்கிட்ட இருக்கு. நார்மலா சில பிராண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட இல்லாதது வந்து நாங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணி கொண்டு கொடுப்போம். 1 வீக் மேக்ஸிமம் 1 வீக்குள்ளது அப்படி தான் நான் ஆர்டர் எடுக்குது. எல்லாருக்கும் கேட்பாங்க ரைட். அவங்களுக்கு மிச்சம் பேர் வந்து இப்போ வெளிநாட்டில் படித்தவங்க இருக்காங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் படித்தவங்க வந்து
அங்கே அதை பாவிச்சுட்டு இங்கே வந்தோன்னா அந்த ப்ராடக்ட் கிடைக்காது. கிடைக்கிறல்ல. ரைட். ஓகே. இப்போ இவங்க சர்ச் பண்ணிவிட்டு டிரெக்டாக வருவாங்க வாட்ஸ்அப்புக்கு வந்து ரைட் ப்ரைஸ் எடுத்து நான் கொடுப்பேன் வித்தின் 1 வீக் டெலிவர் 50% அட்வான்ஸ் எடுத்து 1 வீக்கில் டெலிவர் பண்ணிவிட்டு அப்படி நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கு. இது இப்போ ரிவ்யூஸ் போனால் விளங்குமா உங்களுக்கு? அப்படின்னா ஐலண்ட் வைட் டெலிவரி மீக்கும். ஐலண்ட் வைட் டெலிவரி இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. வித்தின் கொலம்பு 1 to 15 கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுவோம். ஏன்னா ப்ரோ சில ஆட்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தோன்னா அங்கே போனால் ரிஜெக்ட் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து வித்தின் கொலம்பு லிமிட் கேஷ் ஆன் டெலிவரி செய்வோம். அவுட் ஆஃப் கொலம்பு டிபாசிட் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா அவங்களோட ட்ரஸ்ட் இருக்கனால நிறைய பேர் வந்து அப்படி தான் செய்கிறாங்க. நார்மலாக இப்போ வெட்டிங்ஸ் அண்ட் என்னது ஃபங்க்ஷன்ஸுக்கு வர கிஃப்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிஃப்டிங் சைடில் ஹோல்சேலுக்கு வந்து இப்போ என்னென்ன பாப்புலராக போகிறேன்? பாப்புலராக ப்ரோ வெர்சாச்சி பிராண்ட்ஸ் தான் நிறைய போகும். வெர்சாச்சியும் மவுண்ட் பிளாங்க் இது தான் மெயினாக போகிறது. அந்த 2 பிராண்ட்ஸ் தான் வந்து ப்ரோ இந்த வெட்டிங் அந்த மாதிரி இது பர்த்டே கிஃப்ட்ஸ் அது மெயினாக அது 2 தான் என்கிட்ட மெயினாக சேல் ஆகுறது. 45,000 1 lakh 100K அப்படியெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு எஃபோர்டபுள் ப்ரைஸில் எடுக்கிறேன். இப்போ நார்மலாக இருக்கிற சிம்பிளாக இருக்கிற ஆளுக்கெல்லாம் சிம்பிளாக இருக்கிற ஆட்கள் ப்ரோ என்கிட்ட மெயின் இது வந்து நான் சொன்னேன் உங்களோட யூஸ் பர்ஃப்யூம் 20,000 22,000 பர்ஃப்யூம் வந்து 10,000க்கு எடுக்கிறது சரியான எஃபோர்டபுள் அது. அந்த மாதிரி நிறைய பர்ஃப்யூம்ஸ் இருக்குது, அது போகலாம். மற்றது ப்ரோ என்கிட்ட சின்ன நார்மல் ரேஞ்ச் இருக்குது, ஒரு 8,500 அந்த மாதிரி ரேஞ்ச்லேயும் இருக்குது. அதுங்கெல்லாம் ப்ரோ சும்மா அஃபோர்டபுள். பட் நீஷ் லெவலுக்கு வராது, இந்த பிராண்ட் டிசைனர் பர்ஃப்யூம்ஸ் லெவலுக்கு வராது. பட் ஓகே அந்த ஸ்மெல் எங்களுக்கு எடுக்கல. ஸோ கைஸ் உங்களுக்கும் தேவைண்டா கண்டிப்பாக இவன்கிட்ட வந்து பேஷன்ஸ் பண்ணுங்க. த பர்ஃப்யூம் ஸ்டோர் இன் ஹெவலாக். ஹெவலாக் கேண்டி இன்னொன்று இன்ஷால்லா வரும், அப்டேட் ஆகுறோம் நாங்கள் கிட்டத்தில். சரியா கைஸ்? இப்போ இப்படி நினைக்கிறேன். ஸோ நார்மலாக பர்ஃப்யூம் ஷாப்ஸ் இது. ஸோ ஷாப்ஸோட உங்களை கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற அந்த மாதிரி என்ன சரிதா? இல்லை ப்ரோ, நான் வந்து ஒன்றும் செய்கிறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன் கேகல்லையில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணேன். சரியா பண்ணி எனக்கு தெரியாமல் இன்னொரு ஆளுக்கு விற்றுட்டு போயிட்டாரு. ஷாப்பே விற்றுட்டு பவுண்டரே ஓடிட்டார். பவுண்டர் காணால. சரி என் ஃப்ரெண்ட் ஒன்று தான், அவர் வந்து ப்ரோ நான் அவரை நம்பி தான் நான் அதை செஞ்சேன். சரியா யாருக்கும் நான் அப்படி செய்யறதில்ல. ஃபர்ஸ்ட் பிரான்ச் கேகல் பேரோட வேறொத்தனை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட கண்டெக்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆளை காணவே இல்லை. அப்படின்னா த பர்ஃப்யூம் ஸ்டோர் அதே நம்ம பேரில் என்ன அதுக்கு நான் லீகல் ஆக்ஷன் ஒன்று எடுக்கிறதுக்கு இருக்கேன். என்ன ப்ரோ எனக்கு அந்த நம்பிக்கைன்றது வந்து ப்ரோ யாரையும் நான் இது நம்ப மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன். என்ன சொன்னா ஏண்ட வேலையில எனக்கு தான் நம்பிக்கை இருக்கு, யாரையும் நம்ப மாட்டேன். கண்டிப்பா. ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் வரதுக்கு நீங்க மட்டுமே ஒர்க் கரெக்டாக வேற யாரும் ஒர்க் பண்றல. என்னன்னா நிறைய அப்படின்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்தாலும் சரியா அந்த ஊர்ல இருந்தாலும் நிறைய பேர் நான் ஒரு விஷயம் செஞ்சலைக்கு பேசுறதுல நிக்கிறேன் தெரியுமா? ஸோ அந்த அந்த பேசுறாங்க பேசுறாங்க வந்து அவன் பேசிக்கொண்டு ஐனே தான் ஈப்பாங்க. சரியா? ஸோ அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஈக்கிற ஃபைனான்சியல் இஷ்யூஸ். எங்கள் வீட்டில் இருக்கிற தக்காளிக்கு அவிஞ்சா நல்லா ஈக்கிறான்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் பார்க்க சில டிக்டாக்ல வீடியோவில் இருக்க சில போட்டிருக்காங்க, குடு விற்கிறேன்னு போட்டிருக்காங்க. பர்ஃப்யூம் பிஸ்னஸை வந்து நான் இந்த இன்லீகல் பிஸ்னஸுக்கு இந்த இது பண்ணுறதுக்கு மேலால் காட்டுறதுக்கு தான் இதை ரன் பண்ணுறேன்னு சொல்லுவேன். நிறைய இதுகள் வருது எனக்கு நான் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிறேன். என்னென்னால் இப்போ நாங்கள் ஒரு ஃபவுண்டரோட இருந்து பேசலை, பட் அவங்களோட ஹீட்டை சீக்கிரங்க தானே ஹீட்டர்ஸ்னா மூஞ்சிக்கு முன்னுக்கு பேசலாம், ஒன்றும் செய்யலை தெரியுமா? பின்னிக்கு இருந்து பறான்ற பின்னிக்கு இருந்து பறான்ற இது அவங்களுக்கு என்னென்னால் அவங்களுக்கு அந்த முன்னுக்கு வந்து செல்லையில சரியா அந்த வகுத்தறிச்சலோட அப்படியே தான் இருப்பாங்க. என்னால அதை மிச்ச மேலே போக மாட்டாங்க, அதே லெவல் தான் அவங்க ஆட்களுக்கு ஒவ்வொன்று சொல்லி இருப்பாங்க. என்ன கஷ்டம் ப்ரோ எனக்கு மட்டும் தான் தெரியும் எப்படி நான் இதை கொண்டு போகிறேன்னு. இதை இப்போ சில ஆட்களுக்கு ப்ரோ விளங்கும், இதில் பின்னுக்கு நான் என்னத்தை கஷ்டப்பட்டேன்னு தெரியாது உங்களுக்கு விளங்குது. நான் சில இடத்துல ப்ரோ நான் அதை வேலை செய்ய போகல ஃபுட் சிட்டி ஒன்று போனேன், ஒரு ஐஸ்கிரீம் இது ஒன்று இருக்கு ப்ரோ. நான் நெக்ஸ்ட்டுக்கு அந்த டைமில் ப்ரோ சேலரி இப்படி வந்து அந்த டைமில் முடிச்சிடும். சரியா ஒரு ஐஸ்கிரீம் இது ஒன்று இருந்துச்சு ப்ரோ, அது 800 என்னமோ நல்லா இருக்கு எனக்கு. சரியா அந்த ஐஸ்கிரீம் வந்து நான் வாங்குறதுக்கு போயிட்டு கேஷை பார்த்துட்டு வாங்காமல் திரும்பி வந்திருக்கேன். சரி அந்தளவு நான் கஷ்டப்பட்டு தான் இந்த சில ஆட்கள் வந்து ப்ரோ இதை தான் பார்க்குறாங்க, இந்த வியூவை தான் பார்க்குறாங்க. நான் பின்னுக்கு எந்த அளவு கஷ்டப்பட்டு வந்தேன்றதை பார்க்குறாங்க. பார்க்காம தான் ப்ரோ அவங்க ஓண்டா பேசுறது, அவங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கல அவங்க தெரிச்சல் அது இதெல்லாம் வச்சு தான் பேசுறது. நான் கணக்கு எடுக்கல. அப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்து தான் ப்ரோ நான் இன்னைக்கு வந்தேன். நான் அந்த கஷ்டப்பட்டு நீங்கள் அம்மா சில நேரத்துக்கு ப்ரோ நான் ஸ்டார்டிங்கில் 11 மணி மட்டும் நான் ஒர்க் பண்ணுவேன். நான் எனக்கு தனியாக உட்காந்து தனியாக யார் சரி வர மாட்டாங்களா அந்த சைடில் சின்ன கடை ஸ்டார்டிங்கில் உட்காந்துருப்பேன். 11 மணி மட்டும் உட்காந்துருப்பேன் ப்ரோ, யார் சரி வருவாங்களா மாட்டாங்களா வராங்களா இல்லைன்னு உட்காந்து கொண்டு சில நேரத்துக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கேன். நான்
ஒரு பிஸ்னஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கேன். பிசினஸ் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு கஷ்டம் உண்ட பட்டு தான் ப்ரோ நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். கஷ்டப்படாம வந்து முன்னுக்கு வரேன்னு சொல்ற ப்ரோ பொய்க்காத. பொய். அதை நம்ப மாட்டேன் நான் எப்படியுமே. அந்த இதுலேயும் இல்லை. கஷ்டப்பட்டு ஆட்களுக்கு வந்து எங்கட நம்பிக்கை இது பண்ணதுக்கு பிறகு தான் ப்ரோ. மற்ற முக்கியம் வந்து நெட்வொர்க் எங்கட நெட்வொர்க் வந்து கட்டாயம் மஸ்ட். அவங்களோட நாங்கள் எப்படி பழகுறோம் அதுகள் தான் எனக்கு மெயின். நெட்வொர்க் இல்லாம ஒரு நாள் ஒரு செய்ய நாள் கஷ்டம். கஷ்டம். கஸ்டமர் பேஸ் நெட்வொர்க் கொண்டு உருவாக்குறது அதை விட பெஸ்ட்டுக்கு எங்களுக்கு எங்கிட்ட ஒரு ஜோன் குட் நெட்வொர்க் கொண்டு உருவாக்குறது சரியான கஷ்டம். கஷ்டம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த அந்த ஜேர்னியை வரணும், வர சிலைக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் Experience பண்ணேன். சரியா, யாரும் உண்மைக்கும் யாரும் வந்து இங்க சும்மா வந்து ஒரு இடத்துல உட்காரல. ஸோ அவங்க வந்து எல்லாரும் வந்து ஒர்க் ஹார்ட். கரெக்ட். சரியா, அப்படி அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்துக்கிறேன். ஸோ அப்படி இப்போ ப்ரொப்பாண்ட் சரி ஃபவுண்டர் சீட்டில் உட்கார்றேன்டா, இனி ஃபவுண்டரில் மானாத்தான் வைக்கணும். மானாதான் இருக்கணும். இல்லாட்டி ஃபவுண்டர்கிட்ட மானாத்தான் வைக்கணும், இல்லாட்டி ஒரு கஷ்டம். அடிக்க வந்து உட்கார கஷ்டம். அப்படி அவங்க உட்கார்ந்தாலும் ப்ரோ அவங்களுக்கு இதோட வேல்யூ தெரியும். அக்கௌண்டபிள் மைண்ட் செட் எடுக்கிற பெர்சன்டேஜ் வந்து ஜஸ்ட் 5% தான் 5%, yes. இருக்கும். சரியா, அடுத்த 95% எல்லாமே திங்கிறது தூங்குறது, அவ்வளோதான். சரியா, அதுதான் நடக்குது. எனிவே தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூர் டைம் பிரதர் Thank you, அண்ட் thank you, கீப் Archana. ஒர்க்கிங் ஹார்ட். மாஷாஅல்லாஹ், இன்னும் மிச்சம் மேலுக்கும் போங்க அண்ட் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஆமென். கைஸ், உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் நான் இவங்களோட பேஜஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள், விசிட் பண்ணுங்கள் த பெர்ஃப்யூம் Store. ஸ்டோர்.